அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, திருடன் அவன் திருடவும் கொல்லவும் வருகிறான், அழிக்கவும் வருகிறான். அப்போ இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கணும்னா நமக்கு சக்தி இருக்கா? இல்லை. நமக்கு பிசாசை எதிர்க்க முடியாது. ஏன்னா பிசாசு அவன் உண்டாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான பலத்த தூதன். யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்கள் செல்ல செல்ல பிள்ளைகள், மனுஷர்கள், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறவங்க பிசாசினுடைய கிரியைகளை தற்சுரூபமாக நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எப்பக்கத்திலும் கொலைகள், எப்பக்கத்திலும் வேசித்தன ஆவிகள், எப்பக்கத்திலையும் போராட்டங்கள், எப்பக்கத்திலையும் டிப்ரெஷன், எப்பக்கத்திலையும் மன பிரச்சனைகள், மென்டல் ப்ராப்ளம்ஸ், இப்படியெல்லாம் நம்ம மக்கள் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். வியாதிகள். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறோம்? இவங்க இது செஞ்சதுனால வந்துச்சு, அவங்க அது செஞ்சதுனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு we try to justify things. அவன் இப்படி தப்பு பண்ணிட்டான், அதனால தான் அவனுக்கு இப்படி வந்துச்சு, இவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தான், அதனால தான் இப்படி வந்துச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அந்த ஜஸ்டிஃபிகேஷனை காட்டிலும், நம்ம நியாயப்படுத்துகிறதை காட்டிலும், அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நமக்கு உண்டு. அந்தகார லோகாதிபதிகளுடைய போராட்டம், பிசாசின் சேனைகளுடைய போராட்டம். ஏன் தெரியுமா? இந்த பிசாசுக்கு மனுஷன் நல்லா இருக்கதே பிடிக்கவே பிடிக்காது. எப்பொழுதுமே மனுஷனுக்கு விரோதமாகவே பல காரியங்களை பிசாசு செய்து கொண்டே இருப்பான். ஒரு மனுஷன் நல்ல தலைத்து வரும் பொழுது அவனுக்கு வீட்டாரையே சத்துருக்களா மாற்றி அவனை எதிர்க்கும்படியாக செய்வான். ஒரு குடும்பம் நல்ல தழைத்து வரும் பொழுது கணவன் மனைவியினிடையே பல போராட்டங்களை உண்டாக்கி அங்கே சில பிரச்சனைகளை கொண்டு வருவான். பிள்ளைகள் நல்ல வளர்ந்து பரிசுத்தமாய் ஆண்டவரோடு ஜீவிக்கும் பொழுது அங்கே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பலவிதமான பாவ எண்ணங்களை, இச்சைகளை கொடுப்பான். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ காரியங்கள் மனுஷருக்குள்ளே கிரியேட் பண்ணி பிசாசு மனுஷருடைய வாழ்க்கையை பாலடிக்கிறான். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, திருடன் அவன் திருடவும் கொல்லவும் வருகிறான், அழிக்கவும் வருகிறான். அப்போ இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கணும்னா நமக்கு சக்தி இருக்கா? இல்லை. நமக்கு பிசாசை எதிர்க்க முடியாது. ஏன்னா பிசாசு அவன் உண்டாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான பலத்த தூதன். அவனுக்கு ஆண்டவர் பலவிதமான வல்லமைகளை கொடுத்திருந்தார். அப்போ இந்த வல்லமைகளெல்லாம் வச்சு அவன் என்ன செய்யறான்? நம்மளை திசை திருப்பணும், நம்மளை அழிக்கணும் அப்படின்னு விரும்புறான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். என்ன வழி தெரியுமா? அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரோடு கூட நம்ம ஜீவிக்கும் பொழுது இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. எபேசியர் 6:10-18 நம்ம பார்க்கிறபடி அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் ஆவிகளோடும் சேனைகளோடும் போராடுவதற்கு அவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். தேவ வசனத்தை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து நம்ம பிசாசிற்கு விரோதமாக போராடலாம். ஆகவே நீங்களே போராடி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏசப்பா இருக்கும்போது நமக்கு கவலையே வேண்டாம். ஏசு கிறிஸ்து சகல பிசாசின் கிரியைகளையும் அழிப்பதற்காகவே இந்த உலகத்துல வந்தார். அவர் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். ஆகவே பிசாசுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை. அந்த ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை கொண்டு அந்த வாழ்க்கையை நீங்க வாழுங்க. எப்ப பார்த்தாலும் ஐயோ பிசாசு செஞ்சுட்டான், ஐயோ பிசாசு செஞ்சுட்டான் பயப்படுறத காட்டிலும் நம்ம பயப்படுறது எதுல அவசியம் தெரியுமா? ஆண்டவரை விட்டு நான் பிசாசு கிட்ட போயிடுவேனோ, நான் பிசாசினுடைய வழிகளை பின்பற்றிடுவேனோன்றதுக்கு நீங்க பயப்படணும். ஆனா பிசாசு எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்து என்னை மேற்கொள்ள முடியாது என்கின்ற தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தைரியம் இருக்கும் பொழுது, ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், பிள்ளை சூனியத்தின் போராட்டங்கள், விட்ச்கிராஃப்டினுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அழித்து உங்களுக்கு விடுதலையை தருவார். நாம் ஜெபிப்போமா?
அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஏசப்பா, நீங்க வெளிப்பட்டதே பிசாசை அழித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக தான். அவனுடைய தலையை நசுக்கினீர். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே பிசாசின் தலையை நசுக்குவார் என்று சொல்கிறது. இயேசுவே, மனம் இறங்கி எப்படியாவது இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் போராட்டங்கள் அழிக்கப்படட்டும் அப்பா. அவர்களுக்கு விரோதமாய் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் அப்பா. பொறாமையின் ஆவிகள் வாய்க்காமல் போகட்டும். பிசாசினுடைய தந்திரங்கள் வாய்க்காமல் போகட்டும். சூழ்ச்சிகள் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவே, மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்தருளும் அப்பா. பிசாசின் கிரியைகளினால படுக்கையில் இருக்கிற மக்களை எழுப்பும். மனதில் குழப்பத்தோடு இருக்கிற மக்களை மனதில் தெளிவை உண்டாக்கும் ஆண்டவரே, தெளிவை உண்டாக்கும் இயேசுவே. உம்முடைய நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். விடுதலையை பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.